संघं नमामि नमो तस्स भगवतो अरहतो எது விருப்பமோ most reverend members of the Sangha, bhikkhus, our learned scholars, brothers, activists from different corners, and fellow activists who are bound with Maitreya. I salute all of you with Namo Buddhaya Jai Bhim. It is such an honor to reach this place. நான் இங்கே வரும்போது பார்க்கும்போது இந்த போர்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புத்த பூமி அப்படின்ற அந்த போர்டை பார்க்கும்போது உடனே நாங்கள் இறங்கி நம்ம ஃபோட்டோவும் எடுத்தோம். மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒரு இடம் பேரே புத்த பூமி, ஒரு ஊர் பேரே புத்த பூமி அப்படின் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆக இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் நல்ல உள்ளங்களும் மற்றும் பௌத்த போராளிகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த மாதிரி உள்ள ஊர் பேரு நம்ம எல்லா கிராமத்திலையும் அதை உருவாக்கணும். பிரபுத்த பாரதோடைய சிந்தனையை அதில் தான் உள்ளடங்கி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இங்கே கூடியிருக்கும் receipt from Dr. Ambedkar. Every century we have witnessed personalities like Dr. Ambedkar. Every century. When we say 19th century or the earlier 20th century, it is the South Indian Buddhist movement, represented by great scholars, great eminent personalities like Pandit Ayutthaya, great scholar like Lakshmi Narasimha, and so on. So many, Gabriel Appadurayar, and several other leaders. So we all have a lineage. நமக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு தொடர்பு நூல் இருக்கின்றது. அதை இணைப்பது, we have to connect it. And where we are connecting towards the Buddha. So what happened 2500 years back, we are talking now. This is something which is very surprising. We don't talk what happened yesterday. We don't talk what happened day before yesterday. But we talk what happened in 2500 years back. Now we are talking. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்ப எந்த அளவுக்கு அது ஒரு பொக்கிஷமாக இருந்திருக்கின்றது. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவதற்கு முன், மற்றவர்களுக்கு தம்மத்தை வழங்குவதற்கு முன், அவர் ஏன் நான் தேர்ந்தெடுத்தேன், பௌத்தத்தை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன், why did I choose Buddhism? அப்ப புத்தரும் அவருடைய சமயம் என்ற நூல் ஒன்று இருக்கின்றது, புத்தா அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் ஹிஸ் ரிலிஜன். அதில் இதற்காக உள்ள ஒரு குறிப்புகள் வழங்கினார். He makes a very strong reference. Every religion has a reason to choose. அப்ப அதுல ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்துட்டு அவர்களை பார்த்து நீங்க கேட்கும்போது why you choose Islamனா, Nabi has taught us, and Nabi or Muhammad, Prophet Muhammad is the messenger of God என்று கூறுகிறார். Messenger of God. அவர் ஒரு தூதுவன் தான். அப்ப Muhammad, when he represents as a messenger, not as a God. அதே போல அடுத்ததாக வரக்கூடிய கிறிஸ்துவ அமைப்பை சேர்ந்த, கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த விஷயங்களை பார்க்கும்போது அங்கே ஜீசஸ் என்பவர் நான் கடவுளின் மகன் என்று கூறுகிறார், சன் ஆஃப் காட் என்று கூறுகிறார். ஆனால் இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் நான் தான் கடவுள் என்று கூறுகிறார்கள், ஐ ஆம் காட் என்று கூறுகிறார். அதை வந்துட்டு மூணுத்தையுமே பாபா சாஹேப் அம்பேத்கர் ரிஜெக்ட் பண்றார். He rejects all the three categorically. Messenger of God, Son of God, I am the God. இந்த மூணுத்தையுமே ரிஜெக்ட். கடவுளின் தூதுவன், நான் கடவுளின் மகன், நான் தான் கடவுள் என்ற அந்த கூட போகிற அந்த விஷயத்தை விட்டு நான் வெளியே வர வேண்டும், அதை நான் எடுத்துக்கொள்ள முடியாது என்று கூறுகிறார். ஆனால் இந்த மூன்று தத்துவங்கள் இல்லாத பல தத்துவங்கள் இருக்கின்றது. இந்த மூன்று விஷயத்தை உள்வாங்காத பல தத்துவங்களும் இருக்கின்றது. ஜெயினம் இருக்கின்றது. ஜெயினத்திலும் கடவுள் கிடையாது. அங்கேயும் வந்துட்டு நான் தான் கடவுள் யாரும் சொல்லல, அங்க நான் கடவுளுடைய வாரிசுன்னு சொல்லல, நான் கடவுளோட தூதுவனும் சொல்லல. ஆனா ஜெயினமும் இருக்கு. ஆனா பாபா சாஹேப் அம்பேத்கர் ஜெயினத்தை எடுக்கவில்லை, சீக்கிய மதத்தை எடுக்கவில்லை. அதற்கான உள்ள பொருளும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஏன் பௌத்தத்தை அவர் தேர்ந்தெடுத்தார்?
பௌத்தத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி உறுதியேற்கின்றார். அந்த உறுதியேற்பு, he is taking a declaration. What is that declaration? He says that I will create a Bible for the Buddhists என்று கூறுகிறார். அப்போது புத்தரும் தம்மம் அப்படின்ற ஒரு நூல், புத்தரும் அவருடைய தம்மம் என்ற நூலை வெளியிடுகிறார். அது அவர் மரணம் அடைந்த பிறகுதான் அதை வந்துட்டு பிரிண்ட் செய்ய வெளியில பப்ளிஷ் பண்றாங்க. 1957 தான் அதை வந்து பப்ளிஷ் பண்றாங்க. ஆனா அந்த நூலை அவர் வந்து எடுத்து முடிச்சிட்டார். அப்ப நமக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு புத்தகம் தேவைப்படுகின்றது. எவ்வாறு வந்துட்டு ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பைபிள் இருக்கு, இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு குரான் இருக்கின்றதோ அதே போல நமக்கும் வந்துட்டு ஒரு புத்தகம் தேவைப்படுகிறது. அந்த நூல் வந்துட்டு படிக்கும் போது நமக்கு அது புரிகிற அளவுக்கு, சாதாரண மனிதர்கள் புரிகிற அளவுக்கு it has to be easily understandable என்று கூறுகிறார். அந்த மாதிரி ஒரு நூல் எடுக்கிறார், அதை எழுதி முடிக்கிறார். அது ஒரு உறுதி. இரண்டாவது, I will create an order என்று கூறுகிறார். அதாவது நான் சங்கத்தை உருவாக்குவேன் என்று கூறுகிறார். மூன்றாவது அவர் கூறியது, உலகில் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் இருக்கின்றது, பல பௌத்த அமைப்புகள் இருக்கின்றது. அந்த பல அமைப்புகளோடு உறவுகள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக சர்வதேசிய அளவில் ஒரு வலையமைப்பை நான் உருவாக்குவேன் என்று கூறினார். கிரியேட்டிங் an international network of the Buddhists. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போதுதான் இப்ப அருமையா சொன்னாங்க தந்தை அவர்கள், ஒரு மாணவனை தேர்ந்தெடுத்து அவருக்கு தீட்சை கொடுத்து அவரை வந்து சாமணராக மாற்றி அவருக்கு துறவரத்துக்கான பயிற்சிகளை வழங்குவதற்கு ஸ்ரீலங்காவுக்கு நான் கூட்டு சேர்க்கின்றேன் அப்படின்னு கூறுகிறார். ஏன் நம்ம ஸ்ரீலங்காவுக்கு போறோம்? ஏன்னா நமக்கு வந்துட்டு இங்கே அந்த பயிற்சிகள் கொடுப்பதற்கான உள்ள சங்கங்கள் இல்லை. ஆக அதனால் ஸ்ரீலங்காவுக்கு நாம் போக வேண்டியதாக. அப்போ பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன அந்த கருத்தை தான் பந்தே வந்துட்டு எடுத்து பண்றாங்க. அப்போ நமக்கு பெரிய அளவில் பல நாடுகளில் உள்ள உறவுகள் நமக்கு தேவைப்படுகின்றது, அமைப்புகளின் தேவை நமக்கு இருக்கு. அப்போதுதான் பௌத்தம் வளர முடியும். ஆக இந்த 3 உறுதியேற்பு எடுக்கிறார். அதன் பிறகு ஒரு பெரிய ஒரு புரட்சி, ஒரு தம்ம புரட்சியை உருவாக்குகிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், 1956 அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி ஒரு பெரிய ஒரு புரட்சி நாக்பூரில் நடக்கின்றது. அதன் பிறகு 16ஆம் தேதி சந்திரபூரில் நடக்கின்றது. அப்போ அங்க நாக்பூர்ல வந்துட்டு ஒரு 3 லட்சம் பேரும், அதன் பிறகு சந்திரபூர்ல வந்துட்டு ஒரு 3 லட்சம் பேர், ஏறத்தாழ வந்துட்டு ஒரு 6 லட்சம் பேர் தழுவுறாங்க. அதன் பிறகு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் மறைந்த பிறகு சைத்திய பூமியிலையும் வந்துட்டு ஒரு புரட்சி நடக்குது. அங்கேயும் வந்துட்டு பெரிய ஒரு மாஸ் கன்வர்ஷன் நடக்குது. அங்க ஒரு 3 லட்சம் பேர் மாறுறாங்க. ஏறத்தாழ ஒரு 9 லட்சம் பேர் மாறி இருக்கிறாங்க அந்த ஆண்டு மட்டும், 1956. வரலாறுல இது நடக்கவே இல்லை. Nowhere in the history that such a conversion has taken place. Such a conversion has taken place. அப்போ அந்த கன்வர்ஷன்ல என்ன அப்படி ஒரு சிக்னிஃபிகன்ஸ், ஏன் அதுல வந்துட்டு அவ்வளவு ஒரு மகத்துவம், நிறைய விஷயங்கள் அதில் உள்ளடங்கியிருக்கு. நமக்கு வந்து எல்லாருமே வந்து மேலோட்டமா நம்ம அதை பார்ப்போம். அந்த புரட்சியே வந்துட்டு தம்ம புரட்சி என்பது 1956 நடந்த அந்த புரட்சி, அது மேலோட்டமாக பார்ப்போம். We will only see superficial message about that conversion. What happened in that conversion? நிறைய விஷயங்கள் தெரியும். அருமையா சொன்னாங்க, அரசியல் இணைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சாங்க. ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா பாலிடிக்ஸை நம்ம வந்து செப்பரேட் பண்ணி ஆகும். பாலிடிக்ஸை இணைத்திருந்தாங்கன்னா கன்வர்ஷன் நடந்திருக்காது. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அந்த தம்ம புரட்சியை உருவாக்கும் போது அவரிடம் இருந்த நண்பர்கள், those who were part of the committee, அதுல 70%, 70% did not participate in the conversion. ஏன்னா பாபா சாஹேப் சொல்றாங்க, எலெக்ஷன் வருது, அந்த எலெக்ஷன் நேரத்துல நம்ம இதுல இந்த செயல்கள் பண்ணக்கூடாது, வேண்டாம், நம்ம தள்ளி வச்சிடலாம், அடுத்த வருஷம் பண்ணலாம், we will postpone that to the next year அப்படின்னு சொன்னாங்க. கட்டாயம் நாம் வெறும் இதிகாசத்தை வைத்துக் கொண்டு பௌத்தத்தை பேசிக் கொண்டிருக்கின்றோம். போதி தம்மர் இங்கிருந்து சைனாவுக்கு சென்றார். சைனாவில் உள்ள அரசர், எனக்கு நேரம் இல்லை, எனக்கு சுருக்கமாக கூறுங்கள் என்று கூறினார். எனக்கு அதிகமாக நேரம் கிடையாது, உன்னுடைய தத்துவங்கள் என்ன, அதை வந்துட்டு எனக்கு ஒரு 5 நிமிடத்தில் சொல்லிடு என்று கூறினார். So Chinese king was very busy and he said, you explain, Bodhidharma, you explain in 5 minutes, I am giving you not more than that. Sabba papasa akaranam kusalasa upasampada sachitta pariyodapanam etan buddhana சாசனம் என்று கூறினார். அதாவது மனதை தூய்மைப்படுத்த, அது எந்த ஒரு பாவப்பட்ட செயலும் செய்யக்கூடாது, நற்செயல்களையே தொடர்ச்சியாக செய்ய வேண்டும், மனதை தூய்மைப்படுத்த வேண்டும், இதுதான் பௌத்தம் என்று கூறினார். அப்போது அந்த சைனீஸ் அரசர் மாமன்னன், the Chinese king replied, இவ்வளவுதானா, is that all the teachings? ஒரு 6 வயசு குழந்தை கூட தெரியுமே, even a 6-year-old knows. Bodhidharma replies, yes அரசரே,
6 வயது குழந்தைக்கும் தெரியும். ஆனா 60 வயசு குழந்தை 60 வயசு உள்ள மனிதனுக்கு தெரியும் எவ்வளவு கடினமானது என்று கூறினார். He knows how difficult it is. Even if a 6-year-old knows, but 60-year-old knows how difficult it is to practice. ஆக தம்மத்தை பின்பற்றுவது சாதாரண விஷயங்கள் கிடையாது. ஏன் சாதாரண விஷயம் கிடையாது? ஏன்னா நாம் பயிற்சிகள் செய்வதில்லை. பயிற்சிகள் தேவைப்படுகின்றது. அப்ப பயிற்சிகள் தேவைப்படுகிறது என்றால் நமக்கு சிறந்த பயிற்சியாளர்கள் தேவைப்படுகின்றனர். If we need training, we need proper trainers. And who are the trainers? Those who have understood the Dhamma and those who practice the Dhamma. It is very important. School teacher BA Buddhist studies சொல்லி கொடுப்பாங்க கல்லூரியில. பல யூனிவர்சிட்டிஸ்ல MA யூனிவர்சிட்டிலயும் சொல்லி தராங்க. ஆனா just because you get a BA bachelor degree, BA Buddhist study bachelor degree does not mean that you have understood the Dhamma. Just because you have done a PhD in Buddhism does not mean that you have understood Dhamma. No. Dhamma is about understanding, training and practicing. Parayati, Patipati, Pativeda. இதுதான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுதான் பௌத்த முறைகள். பௌத்த படிப்பு முறை என்பது பரயதி, பதிபதி, பதிவேதா. மற்ற மதத்தில் அது கிடையாது. நமக்கு படிக்கக்கூடியதெல்லாம் கலோனியல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஆங்கிலத்தில் வந்துட்டு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ ஆங்கிலக்காரன் என்ன சொல்லி கொடுத்தாங்க, வெள்ளக்காரன் என்ன சொல்லி கொடுத்தாங்க, அதை நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதை விட்டுவிட்டு பௌத்தத்தை நாம் விட்டுவிட்டு பௌத்த பயிற்சியை நாம் புரிந்து கொள்ளாமல் வெறும் அதை வந்துட்டு ஒரு டிகிரியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வெறும் தத்துவமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு தத்துவமாக நாம் பார்த்துக்கொண்டால் ஒரு சிறந்த சமூகத்தை நாம் உருவாக்க முடியாது. We can't create an ideal society without understanding Dhamma. So we all have to train in the Dhamma. We have to understand that by training and practicing we can make the Dhamma live. பாபா சாஹேப் அம்பேத்கர் கூறினார், பௌத்தம் அழிக்கப்பட்டுள்ளது ஆனால் பிராமணம் அழிக்கப்படவில்லை. ஏன்? கோயில் எல்லாம் உடைச்சிருந்தாங்க. இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களும் 2 பேருமே அட்டாக் பண்ணியிருக்கான். ஆனா பௌத்தம் அழிந்தது ஆனால் பிராமணம் இருந்தது. அதற்கு காரணம் பிராமணத்தில் இருக்கக்கூடியவர்கள், Brahmins, all the Brahmins practice Brahmanism. They all train in Brahmanism. But whereas Buddhists, we always relate and we always complain against the bhikkhus. பிக்குகள் தான் சொல்லி கொடுக்கணும், பிக்குகள் தான் எல்லாம் செய்யணும், நமக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி இருந்துட்டோம். We have to be a Buddhist and practicing Buddhist. Only then we will make the Dhamma live. If we are making the Dhamma live, then we can spread the Dhamma to all over India. We have to create Prabhuda Bharat. For creating Prabhuda Bharat, everyone has to be a leader. Only when you all claim that you are a leader, that you can achieve the dreams of Dr. Ambedkar. We all are endeavoring and we are all together here. Please remember this and let us make this nation as a Prabhuda Bharat nation. I believe that we will do it. Thank you very much. Namo Buddhaya. Jai Hind.